ஹலோ கைஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்வாட் மாஸ்டர்ஸ் யங்கஸ்ட் சன். இதோட எபிசோடு 3. செகண்ட் எபிசோடு மிஸ் பண்ணவங்க ஃபீல் பண்ண வேணாம். லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படியே ஒரு செகண்ட் வெயிட் பண்ணி அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே லூனா நம்ம ஆளை தட்டி கொடுத்து வித்தியாசமாக அன்பு காட்டி நம்ம ஆளோட ஹெல்த்தை பற்றி விசாரிக்கிறா. நம்ம ஆள் அவகிட்ட கொஞ்சம் அலர்ட்டாக இருக்க, நாமளும் மற்றவங்கள மாதிரி த்ரோனுக்காக ஆசைப்படுற எனிமின்னு நம்ம ஆள் தப்பாக நினைக்கிறான்னு கடுப்பாகி நம்ம ஆளை சமாதானப்படுத்துகிறா. லூனா நம்ம ஆள்கிட்ட மன்னிப்பு கேட்டு நம்ம ஆளுக்கு மரியாதை கொடுக்க முட்டி போட்டு தனியாக பேச பர்மிஷன் கேட்குறா. நம்ம ஆள் இந்த செய்கையால் ஷாக் ஆகி அவளை சிரிப்போட பார்க்குறான். அவங்க தனியாக பேசும்போது லூனா ஒரு முக்கியமான காரணத்துக்காக தான் அவசரமாக இங்கே வந்ததா சொல்கிறா. நம்ம ஆளோட இந்த திடீர் வளர்ச்சிக்கு பின்னாடி மற்ற பிரதர் சிஸ்டர்ஸ் எல்லாரும் நம்ம ஆளை உன்னிப்பாக கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதனால் நம்ம ஆள் ஸ்டோன் கேஸில் விட்டு வெளியில் போகும்போது நம்ம ஆளுக்கு எதிராக அவங்க ஸ்கெட்சு போடலாம். ஃபேமிலியோட கான்ஃப்ளிக்டில் நம்ம ஆளோட சந்தோஷத்தை இழந்துடக்கூடாதுன்னு லூனா பயப்படுறான். அவளுக்கு ரன் ஹேண்டல் ஃபேமிலியோட இந்த ட்ரெடிஷன்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல. அவள் பேசுகிறத பார்த்ததும் ஏன் லூனா சீஃப் ஆகிற ரேஸில் இருந்து விலகுனான்னு நம்ம ஆளுக்கு இப்போ புரியுது. ஆனால் பாஸ்ட் லைஃப்பில் அவள் இந்த ஆறுதல் வார்த்தைகளை சொல்லலை. அப்போ நாம் எந்த அளவுக்கு ஒர்த்தில்லையோன்னு நம்மளால் யோசிக்கிறான். இப்போ சிப்ளிங்ஸு நம்ம ஆளை மிரட்டலாம்னு லூனா கவலைப்படுறா. ஆனால் நம்மால் நான் ஃபைட்லேருந்து பின்வாங்க மாட்டேன்னு கெத்தா சொல்கிறான். லூனா அட்வைஸ் பண்ண நம்ம ஆள் என் மேலே ஒரு தடவை அசாசினேஷன் அட்டெம்ப்ட் கூட நடந்துச்சுன்னு ஷாக் கொடுக்குறான். கேட்டு லூனா செம்ம காண்டாகி தன்னோட பவரை ரிலீஸ் பண்ணுறா. கேசியில் தன்னோட பிரதரை எவன் கொல்ல பார்த்தான்னு வெறியா கேட்குறா. எனக்கு தெரியாது, இப்போ நான் நல்லா இருக்கேன்னு நம்மால் சொல்ல தன்னோட ஃபேமிலியில் ஒருத்தராவது தன்னை புரிஞ்சுக்கிட்டதை நினச்சி சந்தோஷப்படுறான். லூனா நம்மால் பாசமாக கட்டி பிடிச்சி ஃபேமிலி ட்ரெடிஷன்ன்ற பேரில் நடக்கிற தப்புக்காக மன்னிப்பு கேட்குறா. லூனா இவ்வளவு அன்பானவளான்னு நம்மால் ஷாக் ஆகுறான். அப்புறம் பர்த்டே கிஃப்டாக நம்ம ஆளுக்கு ஒரு மாசான ப்ளூ கலர் பென்டென்ட்டை கொடுக்குறா. டேஞ்சரான நேரத்தில் அந்த நெக்லஸை உடைச்சா லூனா நம்ம ஆள் இருக்கிற இடத்துக்கு உடனே வந்துடுவா. கஷ்டமான சுச்சுவேஷனில் இதை யூஸ் பண்ண சொல்கிறா. அப்புறம் பிரதரோட பர்த்டேவை ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிட்டு லூனா அங்கேருந்து கிளம்புறா. அவன் நம்ம ஆளுக்கு குட் பை சொல்கிறான். நம்ம ஆள் அந்த நெக்லஸோட லைப்ரரிக்கு போக முராக்கன் ஷாக் ஆகுறான். ஏன்னா அது ஒரு காலத்தில் மான்ஸ்டர் கிங்கோட ரொம்ப வேல்யூபிளான ட்ரெஷர். பல பேர் இதுக்காக உயிரையே பணைய வைப்பாங்க. இதை போட்டால் வீக்கான ஸ்பெல்ஸில் இருந்து நமக்கு நல்ல ப்ரொடக்ஷன் கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்ம சொந்த ஸ்பெல்ஸையும் இது ஸ்ட்ராங்காக்கும். லூனா தான் இதை தந்தான்னு நம்மால் சொல்ல அவளுக்கு ஏற்கனவே முராக்கனோட எனர்ஜி தெரிஞ்சிருக்குமோன்னு யோசிக்கிறான். ஆனால் நம்மால் சேஃப்டிக்காக அவள் ஃபேமிலி கிட்ட இதை சொல்ல மாட்டா. லூனாவுக்கு நம்ம ஆள்கிட்ட ஏதோ சீக்ரெட் இருக்குன்னு புரிஞ்சாலும் நம்ம ஆள் மேலே நம்பிக்கை வச்சு சப்போர்ட் பண்ண முடிவு பண்ணுறா. தன்னோட லைஃபோட ஃபஸ்ட்டு 10 வருஷம் கேசியில் போர் அடிக்கும்னு நம்மளால நினச்சான். ஆனால் இந்த கொஞ்ச நாளில் நம்மால் ஏகப்பட்ட விஷயங்களை கற்றுக்கிட்டான். ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் வாங்கி நல்ல ரிலேஷன்ஷிப்ஸோட நம்மால் பாஸ்ட் லைஃப்பில் கனவு கொண்ட எல்லாமே இப்போ நடக்குது. கடைசியாக நம்ம ஆளுக்கு 10 வயசான அந்த நாள் வந்துருச்சு. நம்ம ஆள் கேசியில் விட்டு கிளம்ப ரெடி ஆகுறப்போ கான் கூட ட்ரைனிங் எடுக்கிறான். இந்த சின்ன வயசுலேயே நம்ம ஆள் பயங்கர ஸ்ட்ரென்த் ஆகிட்டான். நம்ம ஆளோட இந்த மாஸ் பவர் கார்டியன் நைட் கானையை இம்ப்ரெஸ் பண்ணுது. சீஃப் ஏன் இந்த கடைசி பையனை இவ்வளவு கேர் எடுத்து பார்க்குறாருன்னு அவருக்கு இப்போ தான் புரியுது. நம்மளும் ஒரு டீச்சர் மாதிரி கான் தனக்கு கற்றுக் கொடுக்க தகுதியானவரான்னு செக் பண்ணிட்டு அன்னைக்கு ட்ரைனிங் முடிஞ்சதும் கானும் நம்மளுக்கு மரியாதை தராரு. நம்மளால் இந்த கேசியில் விட்டு போகிற வரைக்கும் தான் கானால் ட்ரைனிங் கொடுக்க முடியும். மேரி சிஸ்டர் கொடுத்த ஃபீனிக்ஸ் ஹார்ட்டால் நம்ம ஆளுக்கு ஃபயர் ப்ரூஃப் பவர் கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணுறான். நம்ம ஆளோட சில பவர்ஸு இப்போ ஆக்டிவேட் ஆனதில் நம்ம ஆளுக்கு செம்ம ஹாப்பி. சீக்கிரமே நம்ம ஆள் ஃபீனிக்ஸ் பவரை முழுசாக அப்சர்வ் பண்ணிவிடுவான். நம்ம ஆள் நாளைக்கு கேசில் விட்டு கிளம்புறான். ஜில்லி நம்ம ஆளோட புக்ஸை பார்க்க படிக்கிறதுக்காக அதையெல்லாம் பேக் பண்ண சொல்கிறான். வழக்கம் போல் ஸ்நாக்ஸாக ஸ்ட்ராபெரி பீஸ் கேட்டுட்டு நம்ம ஆள் முராக்கனை பார்க்க சீக்கிரட்டாக லைப்ரரிக்கு கிளம்புறான். டார்க் டிராகன் முராக்கனும் இந்த நாளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. எப்படி கான்டாக்டில் இருக்கலாம்னு நம்ம ஆள் கேட்க டிராகன் அதை பற்றி கவலைப்படலை. நம்ம ஆள் ஸ்ட்ராங் ஆகும்போது கார்டியன் டிராகனான தானும் தன்னோட பழைய பவரை திரும்ப பெற முடியும்னு முராக்கன் சொல்லிட்டு நம்ம ஆள் டேமர் மாதிரி மாசா வரணும்னு ஆசைப்படுது. நம்ம ஆள் ஃபேமிலியை பற்றி ஒரு முக்கியமான கேள்வியை கேட்குறான். ரன் ஹேண்டல் ஃபேமிலி ஒரு காலத்தில் ஸ்பெல் ஸ்வாடு ஃபேமிலியாக இருந்துச்சுன்னு சோல்டரேட் சொன்னார். பஸ்ட் சீஃப் தான் பெஸ்ட் ஸ்பெல் ஸ்வாட் யூசர். ஆனால் இப்போ ஃபேமிலி ஸ்வாட்மேன் சீஃபில் மட்டுமே கவனம் செலுத்துறதால இந்த கடந்த காலம் ஒரு கட்டுக்கதையாக மாறிடுச்சு. அவங்க 1000 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச ஒரு அக்ரிமெண்ட்டால் மேஜிக்கை எதிர்த்தாங்க. முராக்கனை ஒரு காலத்தில் கார்டியனாக பார்த்துருந்தாலும் இப்போ அதை வெறுக்கலாம்.
பழைய காலத்தில் மட்டும் இந்த ஸ்பெல்ஸ் வார்டு மெத்தடை திரும்ப கொண்டு வந்திருந்தா நம்ம ஆள் இந்நேரம் செம்ம ரீச் ஆகியிருப்பான். ஆனால் நம்ம ஆளோட மோசமான ஃபேமிலி லா படி அப்படி நடந்திருக்காது. இப்போ முராக்கன் நீ எங்கே போனாலும் நான் உன் கூடவே வருவேன்னு நம்ம ஆளுக்கு ப்ராமிஸ் பண்ணுது. மற்றவங்க கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தன்னோட கேப்சியூலில் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபேக் இமேஜை கிரியேட் பண்ணி வச்சுட்டு கிளம்ப பிளான் பண்ணுது. ஆனால் டிராகனோட பவர் கம்மியாக இருக்கிறதால இந்த ஃபேக் இமேஜ் ரொம்ப நாள் நீடிக்காது. நம்ம ஆள் வளர்கிற வரைக்கும் எப்படியாவது சமாளிக்க பிளான் பண்ணுறாங்க. நம்மளும் முராக்கனுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரிங்க் கிஃப்ட் பண்ண ரொம்ப நாளைக்கு அப்புறம் சரக்கடிச்சு பார்ட்டி பண்ணுற சான்ஸ் கிடைச்சதுல டிராகன் செம்ம ஹாப்பி ஆகுது. இன்னும் நிறைய ஸ்ட்ராபெரி பைஸ் கிடைக்கும்னா அது ஜில்லியை சந்திக்க கூட ரெடி. நம்ம ஆள் வீட்டுக்கு கிளம்ப ரெடி ஆகும்போது நம்ம ஆளோட லைஃப் இனிமே ரொம்ப பிஸியாக போகுது. ஜில்லி இனிமே நம்ம ஆளுக்கு சமைக்க முடியாதுனாலும் தேவைப்பட்ட ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கா. நம்ம ஆளை கூட்டிகிட்டு போக கார்டியன் நைட்ஸான ஜெரோமும் ஹோல்ஸும் வராங்க. அவங்க ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 18th செஞ்சுரியோட எண்டில் நம்ம ஆள் ஸ்டார்ம் கேசில் விட்டு அவனோட மெயின் ஃபேமிலி வீடான கார்டன் ஆஃப் ஸ்வாட்ஸுக்கு போகிறான். வழியில் பயங்கர ஸ்னோஃபால் இருக்கிறதால அவங்களால மேஜிக் போர்ட்டலை யூஸ் பண்ண முடியல. சடன்லி வண்டியும் நிற்கிது. ஜெரோமும் ஹோல்ஸும் நம்ம ஆளை வண்டிக்குள்ளே இருக்க சொல்கிறாங்க. வண்டி அட்டாக் பண்ணப்பட 7 ஸ்டார் நைட்ஸான அவங்க தங்களை பாதுகாப்பாங்கன்னு ஜில்லி நம்புறா. ஆனால் அங்கே 20 பேருக்கு ஒருத்தர்னு எனிமிஸ் அதிகமாக இருக்காங்க. நம்மளால ஒரு மேட்டரை புரிஞ்சுக்கிட்டு நாம் உடனே இங்கேருந்து கிளம்பணும்னு சொல்கிறான். ஏன்னா அந்த கார்டியன் நைட்ஸ் சீக்கிரட்டாக ஃபேமிலிக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. அவங்க துரோகிகளோட சேர்ந்து பிளான் பண்ணியிருக்காங்க. வண்டியிலையும் ஏதோ சதி நடந்திருக்கு. இதை கேட்டு ஜில்லி செம்ம கடுப்பாகி நம்ம ஆளை பாதுகாக்க அவளோட ஃபுல் பவரையும் யூஸ் பண்ணி வெளியில் வரா. அவங்க தப்பிச்சு வர்றதுக்குள்ள வண்டி பயங்கரமாக வெடிக்குது. ஜில்லி இந்த தப்புக்கு பழி வாங்க நினைக்க நம்மால் இதை விட பெரிய சதி நடக்குது. நைட்ஸை தாக்குறவங்க உண்மையிலே எனிமீஸ் இல்லை, அவங்க ஆளுங்களை தான் ஷாக் தரான். அவங்கள ஈஸியாக தப்பிக்க விட்டதை பார்த்து ஜின்னே ஆச்சரியப்படுது. அவனுங்க உண்மையான பிளான் என்னன்னு நம்ம ஆளுக்கு டவுட்டை வர வைக்குது. அப்போ அங்கே யூட்டா கிளான், மீல் கிங்டமோட சோசரஸ், பிளாக் மெர்சனரி குரூப்னு எல்லாரும் நம்ம ஆளை பாதுகாக்க வராங்க. வைஸ் கேப்டன் முருகா என் வேலை நம்ம ஆளை காப்பாத்துறதுன்னு சொல்ல ஜெரோம் ஹோல்ஸ் 2 பேருக்கும் இவங்களை சமாளிக்க செம கஷ்டமாகுது. ஏன்னா அவங்க ஒரிஜினல் இல்லை, ஆள் மாறாட்டக்காரங்க. 7 ஸ்டார் நைட்ஸ் கூட கிடையாது. அவங்கள அந்த குரூப் சுற்றி வளைச்சதும் அந்த துரோகி நான் ஒரு வேலைக்காரிக்கிட்ட பேச மாட்டேன்னு சீன் போடுறான். நம்மால் செமக்கூலா ஒருத்தனை கொன்னாதான் இன்னொருத்தன் பேசுவான்னு ஆர்டர் போட ஜில்லி மரண வேகத்தில் அட்டாக் பண்ணுறா. ஒருத்தனை ஸ்வாடு வச்சு அப்படியே வெட்டி சாய்க்கிறா. அவன் செத்ததும் அடுத்தவனோட 2 கையையும் வெட்டி மரண வழியே தரா. கைங்க வெட்டப்பட்ட அந்த ஆளை ஜில்லி அப்படியே நம்ம ஆளோட காலுக்கடியில் இழுத்துட்டு வரா. அவங்க ஜில்லியோட ஃபைட்டிங் பவரை ரொம்பவே குறைச்சி எடை போட்டாங்க. வேலைக்காரியாக இருந்தாலும் செம்ம லாயலான ஒரு 7 ஸ்டார் மார்ஷியல் ஆர்ட்ஸ். நம்ம ஆளை கொல்ல ஸ்கெட்ச் போட்டவன் இதை விட பவர்ஃபுல் நைட்ஸை அனுப்பியிருக்கணும். கையில்லாத அந்த ஆள் ரன் கேண்டல்ஸ் காலம் முடிய போகுதுன்னு வார்ன் பண்ண நம்மாலும் திமுறா ஆமா நீ சொல்றது கரெக்ட் தானே அசால்ட்டாக ஏற்றுக்கிறான். மாலு அவனோட ஃபேமஸான பேரை பற்றி மட்டும்தான் கவலைப்படுறான், கிளானை பற்றி இல்லை. அந்த துரோகி ஜில்ஸ் கிளானோட தங்களுக்கு இருக்கிற கான்டாக்டை சொல்கிறான். ஜில்ஸுன்றது வேர்ல்டையே ஆட்டி வைக்கிற ஒரு பெரிய சோசரஸ் கிளான். டேமர் செத்ததுக்கு அப்புறம் இவங்க ரன் ஹேண்டல்ஸ் கூட இருக்கிற அக்ரிமெண்ட் போட்டு மேஜிக்கை தடை பண்ணிட்டாங்க. அதனால தான் ரன் ஹேண்டல் ஃபேமிலியோட மேஜிக் பவர்ஸ் எல்லாமே நிரந்தரமாக லாக் ஆகிடுச்சு. ஜில்ஸ் கிளான் 1000 வருஷமாக ரன் ஹேண்டல்ஸோட மெயின் எனிமையாக இருக்குது. இந்த ஆள்மாறாட்டக்காரன் அவங்களோட ஒரு கைக்கூலி தான். இதுக்கு மேலே இவன் நமக்கு யூஸ் ஆக மாட்டான்னு தெரிஞ்சதும் ஜில்லி கிட்ட வேலையை முடின்னு நம்ம ஆள் ஆர்டர் போடுறான். அந்த ஆள் தன்னை கொன்னுட சொல்லி கெஞ்சுறான். ஆனால் நம்ம ஆள் கொஞ்சம் கூட இறக்கமே காட்டலை. அந்த அட்டாக்குக்கு என்ன காரணமாக இருக்கும்னு யோசிக்கிற நம்ம ஆள் ஜில்ஸ் கிளானை நேரடியாக வராமல் அதில் இருக்கிற ஏதோ ஒரு டெரரிஸ்ட் குரூப்பு தான் தன்னை அட்டாக் பண்ணியிருக்கணும்னு கெஸ் பண்ணுறான். ஏன்னா ஜில்லியே அவங்க மாறுவேஷத்தில் ஏமாந்துட்டா. இதுக்கு அர்த்தம் வேற யாரும் இந்த வேலையை செய்கிறாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.